எல்லாமே இயற்கை, நம்மளுடைய இயற்கை ரகம் நாட்டு மரபு ரக விதைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 அடி நீள சுரக்காய், இது பார்த்தீங்கன்னா கொடி உருளை கிழங்கு, இது வெத்தலை வெள்ளி கிழங்கு, இது பாருங்கள் ஆப்பிள் சுரை, இது குடுவை சுரை, நீல சுரை. இது எல்லாமே நம்ம விளைவிக்க பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா இதாங்க சாண பாசி கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து விவசாயிகளே பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இதை வச்சே அனைத்து விதமான இயற்கை இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா மீனமெல்லாம் 10 to 15 நாளிலே தயாராகிடும். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைசல். நம்ம தேங்காய், கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை எல்லாம் கரைச்சி பயிர்களுக்கு சத்தாக மாற்றி கொடுக்கறது இதுதான். இப்போ நம்ம இது மூலியமாக தான் இதையெல்லாம் விளைவிச்சா அது நம்ம இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த எண்ணெய் கரைசலை பயன்படுத்துகிறோம். சாணப்பாசி கரைசலையும் பயன்படுத்துகிறோம். சாணப்பாசி கரைசலை வச்சு என்பிகே அனைத்தும் நம்ம தயாரிக்கிற வாழைப்பழத்தில் பொட்டாஸ், நம்ம மண்ணுக்கு தேவையானதை நம்மளே தயாரித்து கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாமல் வளருது, அதுதாங்க இயற்கை.